இன்னைக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க ஓடிடி நிறுவனங்கள்லாம் படங்களை கேட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் படங்களை வெளியிடணும், எங்களுக்கு படங்களை கொடுங்க. அதை விட முக்கியமாக அவங்க வந்து இவ்வளோ எல்லா படங்களுக்கும் வந்து பிட் பண்ணுவாங்க. அதாவது அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அமௌண்ட் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம போய் உட்காந்து ஓடிடி நிறுவனங்களில் கெஞ்சிட்டு இருக்கோம். படங்களை எப்படியாவது வாங்க முடியுமான்னு பார்க்குறோம். அவங்க 90% படங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. முதல்ல ஏர்லியர் டைம்ல சின்ன சின்ன படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத சில படங்களுக்கான வாய்ப்பு ஓடிடியில் அதிகமாக கண்டிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியர் பண்ண ஆரம்பிச்சு நிறைய படங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதாவது ஓடிடி ப்ரீமியர் என்ற முறையில் பல படங்கள் வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா தயாரிப்பாளர்கள்லாம் ஓடிடி நிறுவனங்கள் நம்பிய படம் எடுத்தாங்க. எப்படியாவது ஓடிடியில் படத்தை கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம ஒரு 4-5 படம் அப்போ 2020 இதை நம்பி எடுத்த படங்கள்லாம் இன்னும் ஸ்டக்காக நிற்குது. ஏன்னா அது படங்களுமே இருக்குல்ல, அவங்க என்னன்னா ஓடிடி நம்பி எடுத்தாங்க. ஏன்னா ஓடிடி வந்து ப்ரீமியருக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சோடு அவங்க படத்தை எடுத்தாங்க. அவங்க திடீர்னு ஆயிடுச்சுன்னா 2020 லாக்டவுன் மிகப்பெரிய அளவில் ஓடிடியினுடைய தாக்கம் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாரும் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஓடிடியில் வர படங்கள் வர பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2020-21 பெரிய லெவலில் ரீச் அதிகமாகிடுது. எல்லாருமே ஓடிடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 22 பார்த்தீங்கன்னா பயங்கர லெவலில் என்ன சொல்கிறது பெரிய லெவலில் அவங்களுடைய வளர்ச்சி வந்துடுச்சு. அது நம்பணும்னு நினச்சோன்னா செரிவாடிஸில் இருக்க எல்லாரும் இது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குது பதில் நினச்சோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அதை யூஸ் பண்ணி இப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு தேர்ந்தெடுத்த படங்களை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோம். அவங்க டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. டிமாண்ட் எப்படின்னா எங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படத்தை நான் வாங்கிக்கிறோம். சிறிய ஆர்டிஸ்ட் நடித்த படம்னா ரெவன்யூ ஷேரில் கொடுங்க, இல்லைனா சின்ன அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வரும்போது திடீர்னு இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுத்துட்டுமே இது எப்படி ரிகவர் பண்ண போகிறோம்? ரெவன்யூ ஷேரில் இத்தனை பேர் பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக இவங்க கொடுக்குற ஒரு சின்ன தொகை அவுட்ரைட்டாக கொடுக்குற தொகை வச்சு நான் எப்படி மீதி ரிகவரி பண்ண போகிறேன்? இதனுடைய தாக்கம் எப்படி போயிடுச்சுன்னா ஓடிடி இன்க்ரீஸ் ஆக சேட்டலைட் டிக்ளைன் ஆகிட்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 200 திரைப்படம் தமிழில் வருதுன்னா 100 திரைப்படங்கள் சேட்டலைட் வாங்கியிருந்தாங்க. கடந்த வருஷம் 2024 35 படம் தான் வாங்கியிருக்காங்க. 2041 படங்கள் வந்திருக்கு, 35 படங்கள் தான் வாங்கியிருக்காங்க. பெரிய ரேஷியோ இல்லை சார், 0.01%. அதாவது இவ்வளோ கம்மி வாங்கினா மீதி 800 படங்கள் யாரும் வாங்குவாங்க? 210 படங்கள் யாரும் வாங்கலை. இப்போ 210 படங்களுக்கும் சேட்டலைட் என்ற ரைட்டே இல்லை, சேட்டலைட் என்ற வருமானமே இல்லை. முன்னாடி சேட்டலைட் என்பது 30-40% ரெவன்யூ கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 கோடியில் படம் எடுக்கிறீங்கன்னா 3-4 கோடி சேட்டலைட் வந்துடும் நம்பிக்கையில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. டிஜிட்டலில் ஒரு 30% வரும். அப்போ வந்து 60% நம்மளுக்கு கவர் ஆகிடும். அப்புறம் ஹிந்தி டப்பிங் ஒன்று இருக்குது, ப்ளஸ் தேட்டர்கள் இருக்குது, மியூசிக் இருக்குது, இப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம். போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடலாம், அதாவது அட்லீஸ்ட் ரிகவரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை. இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் என்பது சான்ஸே இல்லை.